தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆண்டு காலமே உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், தாபிக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், தாபிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜோன் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவை, குறிப்பாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பணியாற்றியது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம். அது முதல் இந்திய அரசியலில் தேர்தல் வியூகம் வகுப்பாளர் என்ற சொல் பிரபல்யமடைய தொடங்கியது. அதேபோல் ஐபேக் நிறுவனமும் பிரபல்யமானது. பாஜக தொடங்கி காங்கிரஸ் மட்டுமல்லாமல் பல்வேறு பிராந்திய கட்சிகளுக்கும் இந்த நிறுவனம் தேர்தல் பணியாற்றியுள்ளது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றி பிரிந்து சென்றவர்கள் தனித்தனியாக தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் திமுகவிற்காக பணியாற்றிய ஐபேக் நிறுவனம் சுமார் 300 கோடிக்கு மேல் கட்டணமாக பெற்றதாக அப்போதே தகவல்கள் வெளியாகின. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஐபேக் நிறுவனத்தை தன்னுடன் பணியாற்றியவர்களிடம் வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பீகார் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார். திமுகவிற்கு பிரசாந்த் கிஷோரை அறிமுகம் செய்து வைத்தது ஆதவ் அர்ஜுனா தான் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். திமுக தலைமைகளுக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட மனவருத்தம் காரணமாக ஆதவ் அர்ஜுனா திமுக பக்கம் இருந்து நகர்ந்து விசிகவில் இணைந்திரு துணை பொதுச் செயலாளராக பணியாற்றினார். விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர் விசிகாவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்து அங்கு முக்கிய பொறுப்பை பெற்றிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, அக்டோபர் மாதம் விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பதாகவே பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் பேச்சுவார்த்தைக்கு முயற்சித்ததாக கூறப்படுகின்றது. அப்போது நடைபெறாத சந்திப்பு ஆதவ் அர்ஜுனாவின் என்ட்ரிக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. தாவேகாவிற்கு ஏற்கனவே தேர்தல் வியூகம் அமைக்கும் பணிகளை ஜோன் ஆரோக்கியசாமி மேற்கொண்டிருந்தார். ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது விவாதத்திற்கு உள்ளானது. அவரும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போதே அதற்கான பணிகளை தாவேக முன்னெடுக்க தொடங்கிவிட்டது. பிரசாந்த் கிஷோர் சந்திப்பில் அது மேலும் தீவிரமாகும் என்று கூறப்படுகின்றது.